ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வால்பாறை சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேன் பூண்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த தேன் பூண்டு செய்வதற்காக 200 கிராம் அளவுள்ள பூண்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பூண்டு பார்த்திங்கன்னா மலைப்பூண்டுன்னு சொல்லுவாங்க, நல்லா பெரிய பல் கொண்டது தான். இதில் ஏராளமான நிறைய நமக்கு நன்மைகள் இருக்கிறதுனால இந்த பூண்டில் நம்ம தேன் பூண்டு செஞ்சுக்கலாம். இப்போ இது எல்லாமே ஒன்றொன்னா இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம். மேலே உள்ளது எல்லாமே நமக்கு நல்லா பெரிய பல் கொண்டதாக இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். அதை நம்ம சமையலுக்காக எடுத்து வச்சுட்டு, இந்த மேலே சுற்றி இருக்கிறதான நல்லா பரும் பூண்டை எல்லாமே நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பூண்டு உரிக்கிறதுக்காக நம்ம அதிகமாக உரிக்கிறோம் அப்படின்னா லேசாக தேங்காய் எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வெயிலில் ஒரு 1 ஹவர் நம்ம நல்லா காய வச்சுட்டு அப்புறமா உரித்தோம் அப்படின்னா உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்படணும் அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி சிலருக்கு பூண்டு உரிக்கும் போது கை விரலெல்லாம் காந்த ஆரம்பிக்கும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க தேங்காய் எண்ணெயை கையில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம உரித்தோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு பூண்டு பல் உறிஞ்சி வந்துடும். கை விரல்களும் காந்தாமல் இருக்கும். இப்போது நம்ம எல்லாமே உதிரி உதிரியாக எடுத்தாச்சு பாருங்கள். இதை நம்ம தோல் நீக்கி எடுத்துடலாம். நம்ம கத்தி வச்சு லேசாக அந்த தலைப்பகுதியில் வெட்டி எடுத்துட்டு அப்புறமா அந்த காம்பு பகுதியும் வெட்டி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும். இப்படி எல்லா பூண்டு பற்களையுமே நம்ம க்ளீன் பண்ணி இப்போ எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி தேன் பூண்டு நம்ம செஞ்சு சாப்பிட்றதுனால நம்மளோட உடலில் ஏராளமான நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கிறது. கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்க இதை தொடர்ந்து சாப்பிடும்போது அவங்களோட கொலஸ்ட்ரால் லெவலை நம்ம கரெக்டாக கொண்டு வர முடியும். அப்புறமா இதயத்திற்கு நல்ல ஒரு இரத்த ஓட்டத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. வாய்வு தொல்லை அதிகமாக காணப்படுறவங்களும் தினசரி 2 பூண்டு வீதம் நம்ம தேன்லேருந்து எடுத்து சாப்பிடும்போது அவங்களுக்கு வாயுவிலிருந்து நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கிறது. இந்த பூண்டு சாப்பிட்றதுனால இரத்த அழுத்தம் கட்டுக்குள்ளாக இருக்கிறது. இரத்தத்தில் சர்க்கரையோட அளவையும் கட்டுக்குள்ளாக வைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது. இப்போ நாம் எல்லா பூண்டு பற்களையுமே உரிச்சு எடுத்தாச்சு பாருங்கள். இதை நம்ம தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருவோம். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கிச்சன் டவல் வச்சு ஈரப்பதம் இல்லாமல் நம்ம இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இதில் சின்ன சின்ன தோல் மெல்லிசானது ஒட்டி இருக்கும். அதையுமே நம்ம நல்லா அந்த மாதிரி கழுவி எடுத்தோம் அப்படின்னா தண்ணியிலே வந்துடும். இப்போ பூண்டு பற்களை எல்லாமே நம்ம கழுவி எடுத்தாச்சு. அதே மாதிரி ஒரு டவல் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த பூண்டு பற்களில் ஈரப்பதம் துளி கூட இல்லை. அந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா ஈரத்தோடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது கெட்டு போயிடும். இந்த மாதிரி நாம் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1 வருடமானாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இப்போ நாம் யூஸ் பண்ணுற தேன் ஒரிஜினலாக இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. ஒரு சின்ன பிளேட்டில் 1/4 ஸ்பூன் அளவு தேன் விட்டுக்கலாம். 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நம்ம ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு தேன் கூடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஷேப்பில் தெரியும் பாருங்கள். அந்த மாதிரி இருந்தாலே இதுதான் ஒரிஜினல் தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரிஜினல் தேன் கிடையாது. இப்போ நாம் இந்த தேனோட பூண்டு பற்களையும் சேர்த்துடலாம். தேன்லையுமே ஏராளமான நன்மைகள் காணப்படுகின்றன. வளரும் குழந்தைங்களுக்கு தினசரி நம்ம 1 ஸ்பூன் அளவு தேன் கொடுத்து கொண்டு வரலாம். அது அவங்களோட உடல் ஆரோக்கியத்திற்கு நிறைய நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கிறது. இப்போ நாம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி காய வச்சுருந்தேன். ஈரப்பதம் இல்லாத கண்ணாடி பாட்டில் தான். அதில் கொஞ்சமாக தேன் சேர்த்துட்டு அப்புறமா நாம் உரித்து வச்சதான இந்த வடைப்பூடு
மலை பூண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பூண்டை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பூண்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு தேனை திரும்பவும் நம்ம சேர்த்துக்கலாம். பூண்டு பல் சேர்த்த உடனே அது மிதக்க தான் செய்யும். தேன் அடியில் இருக்கும். ஊறி வரும்போது பூண்டு பற்கள் நல்லா அப்படி கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். இது ஊறி வருவதற்கு டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 நாள் அளவு போதும். இந்த பூண்டு பற்கள் தேனிலே நல்லா ஊறி வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு அதை விட சீக்கிரமாக கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 வீக் போதுமானதாக இருக்கும். 7 நாள் அளவு. இதை மூடி போடாமல் பாட்டிலில் சேர்த்ததுக்கப்புறமா வெள்ளை துணி வச்சு மேலே நல்லா நம்ம கெட்டி வச்சிட்டோம் அப்படின்னா டேயில் நல்லா வெயிலில் வைக்கணும். ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் நல்லா வெயிலில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா 1 வீக்கில் நமக்கு இந்த பூண்டு தேன் ரெடி ஆயிரும். நீங்கள் இந்த 2 மெத்தடில் எந்த மெத்தட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் மூடி போட்டு நார்மலாக வீட்டிலே தான் எடுத்து வைக்கிறேன். இதை நான் வெளியில் வெயிலில் எதுவும் வைக்க போகிறதில்ல. தினசரி நம்ம 2 நேரம் குளிக்க விட்டால் போதும். பாருங்கள், பூண்டு பற்கள் மேலே இருக்குது, தேன் அடியில் இருக்குது. ஊறி வரும்போது கீழே வந்துடும். இந்த மாதிரி நாம் பூண்டு ஊற வச்சு எடுத்து சாப்பிடும்போது நல்லா ஊறிடுச்சினாலே பூண்டோட காரத்தன்மை தெரியாது. தேனில் ஊறினதுனால டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் 2 பற்கள் வீதம் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வால்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.